ஹலோ நண்பர்களே, நான் உங்க மான்வா தமிழன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 4th எபிசோடு தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை நீங்க முன்னாடியே பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட இயர்லி அக்சஸ் ஸ்குவாட் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் என்னால இன்னும் மோட்டிவேட்டடா வீடியோஸ் போட முடியும். அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ வந்து அந்த ரெண்டு பேரும் லாக் அவுட் பண்ண பிறகு அவனோட ஃப்ரெண்டை பார்த்து நீ மட்டும் தான் கடைசியா இருக்க அப்படின்னு இருப்பான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்து டேமட் மேன், நீ ரிகவர் ஆயிட்டு இருக்கும் போது மேத்தமெட்டிக்ஸ் லேர்ன் பண்ணிருப்பான்னு நினைச்சேன், பட் இன்ஸ்டன்டா நீ மார்ஷல் ஆர்ட் லேர்ன் பண்ணிருக்க, நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல அப்படின்றான். நம்ம ஹீரோ அவனை கூட்டு பாய்சனஸ் ஃபாக்ஸ், நீ யூஸ்வலா வந்து எல்லாத்தையும் குயிக்கா புரிஞ்சுப்ப, பட் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். அவன் வந்து கத்தியை கையில வச்சுக்கிட்டு ஹே என் கிட்ட வராத, நம்ம எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். ஃபக் சீரியஸ்லி மேன், மனசுக்குள்ள எதுக்கு பயப்படுற பாய்சனஸ் ஸ்னேக், என் முன்னாடி நிக்கிறது ஜஸ்ட் இந்த புஷ் ஓவர் லீச்சூன் ஆஃப்டர் ஆல். அப்படியே அவன் கையில உள்ள கத்தி எடுத்துக்கிட்டு வேகமா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். யாரு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க டமாஸ் அப்படின்றான். நம்ம ஹீரோ டப்புன்னு அவன் முன்னாடி இருக்கிற டேபிள் அவன் மேல தூக்கி போட்டு அதுல ஒரு பஞ்சை கொடுத்து நம்ம தலைவனோட தலையை பிடிச்சி செகண்ட் யாரு ஸ்ட்ரைக் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க யூ பேஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல எலக்ட்ரிக் ஷாக்கை யூஸ் பண்றான். தலைவன் வழியில கத்துறான். வெளியில உள்ள பாடி கார்டு வந்து ரியல்லி இன்னைக்கு யாரோ சாக போறாங்க அப்படின்றான். நம்ம ஹீரோ அவன் மேல அட்டாக்கை யூஸ் பண்ணிட்டு விடுறான். தலைவன் அப்படி கீழே விழுறான். அவன் கிட்ட போய் ஹே ஏந்திரு அப்படின்றான். பாய்சனஸ் ஃபாக்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி நான் நல்லா தான் இருக்கேன், எதுக்கு நீ என்ன கேக்குற, மனசுக்குள்ள வாட் தி ஹெல், இந்த காய் ரிகவரி ஆயிட்டு இருக்கிற டைம்ல என்ன பண்ணா, ஆறு இதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட அவன் ஃபேக்கா நடிச்சிட்டு அந்த சீக்கிரட்டா ட்ரெயின் பண்ணானா, நோ வே, அவன் ஜஸ்ட் இந்த ரிவெஞ்சுக்காக இவ்வளவு பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, ஐ மீன் நான் அவனை பெருசா எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிச்சதை நினைச்சு பாக்குறான். அப்பதான் அவனுக்கு புரியுது ஷெட் அவன் டோட்டலா ரிவெஞ்சுக்காக தான் வந்திருக்கான். அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு ஆக்டிங்க போட்டு ஹேய் பட்டி உனக்கு கீ மட்டும் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா, ஜஸ்ட் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு அப்படின்றான். நம்ம ஹீரோ வேற ஏதாச்சுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் வந்து ஆமா ஆமா எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஐ மீன் இதுக்கு முன்னாடி நான் உன்னை அடிச்சது உண்மைதான், பட் ஸ்டில் நம்ம சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, நம்மளுக்கு ஆல்வேஸ் ஸ்பெஷல் பாண்ட் இருந்திருக்கு அப்படின்றான். நம்ம ஹீரோவும் வந்து யா எனக்கு புரியுது சின்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றான். நம்ம ஹீரோ அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஃபாக்ஸ் வந்து ஆமா ஆமா நான் அதை பத்தி தான் பேசுறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மார்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி நீ அப்செட் ஆயிட்டியா மேன், இதுக்கப்புறம் நான் உன்னை அடிக்கவும் மாட்டேன் ஆர் ஒன்டேந்து எதுவும் புடுங்கவும் மாட்டேன் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து என்ன வீடு எனக்கு வாந்தி வரப்போகுது அப்படின்றான். அவன் இன்னும் அந்த ஃபிளர்ட்டிங்கை நிறுத்தாம நம்ம ஹீரோ கிட்ட போய் நம்ம வந்து ரியல் ஃப்ரெண்ட்ஸ் நோ நம்ம வந்து பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெண்டு பேரும் கூட்டு ஹே இங்க வந்து அவரை கிரீட் பண்ணுங்க, இதுக்கப்புறம் அவனை நீங்க பிக் பிரதர் மாதிரி ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணோம் அண்ட் அவனோட சேஞ்சுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லுங்க அப்படின்றான். நம்பர் 1 வந்து கங்க்ராச்சுலேஷன் பிக் பிரதர் நீங்க ஸ்ட்ராங் அப்படின்றான். இன்னொருத்தனும் வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்றான். ஃபாக்ஸ் வந்து மனசுக்குள்ள சிரிச்சிட்டு இன்ன ஃப்ரெண்டு இன்ன பிரதர்ஸ், இந்த முட்டாள் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒரு பிட்ட போட்ட உடனே மாறிட்டான், நீ ஜஸ்ட் வெயிட் பண்ணு, ஒன்ஸ் நீ இந்த இடத்துல இருந்து போயிட்ட பிறகு நான் அந்த ட்வின்ஸை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவேன், ஆஸ் லாங் அஸ் நாங்க 3 பேர் இருக்க வரைக்கும் எங்களால எங்க வேணா செட்டில் டவுன் ஆக முடியும் அப்படின்றான். நம்ம ஹீரோ அவனை கூப்பிடுறான். அவன் எஸ் பிரதர் அப்படின்றான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து ஒன்ஸ் நீ ஒருத்தவனை ஸ்வான் பிரதர்னு கூப்பிட்ட அப்படின்னா அது வாழ்க்கை ஃபுல்லா மாறவே கூடாது ஓகேவா அப்படின்றான். அவனுங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கானுங்க. ஃபாக்ஸ் வந்து அவனுங்களை கூட்டு என்னையா இந்த மாதிரி பாக்குறீங்க, நம்ம எல்லாரும் இதுக்கப்புறம் பிரதர்ஸ் அப்படின்றான். அவனுங்களும் வந்து எஸ் இதுக்கப்புறம் உங்களை நாங்க பிக் பிரதர்னு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்றானுங்க. ஃபாக்ஸ் வந்து மழுப்புற மாதிரி சிரிச்சிட்டு அப்படிதான் சூப்பர் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து ஆல்ரைட் தென் இப்போ வந்து நம்ம பிரதர்ஸ் ஆயிட்டோம் அப்படின்றதுனால தென் நம்ம யார் எல்டஸ்ட் பிரதர்னு பிக் பண்ணோம் இல்லையா, நீங்க ரெண்டு பேரும் வெளில வெயிட் பண்ணுங்க நாங்க டிசைட் பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்றான். அவன் வந்து அப்படியே ஷாக் ஆயிட்டு வெயிட் பண்ணு அப்படின்றான். அவனுக்கு ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. இப்பதான் நம்ம ஃபாக்ஸுக்கு வந்து புரியுது நம்ம ஹீரோ இங்க வந்தது காசுக்காக இல்ல அப்படின்னு. நம்ம ஹீரோ அவனை பார்த்து என்ன பண்ற நம்ம குயிக்கா டிசைட் பண்ணுவோம், பாய்சனஸ் ஃபாக்ஸ் இவ்வளவு நாள் அந்த ரெண்டு பாவப்பட்ட கிட்ஸையும் உனக்காக யூஸ் பண்ணிக்கிட்ட, பட் அவனுங்களை இந்த மாதிரி யூஸ் பண்றது ரொம்ப தப்பு, இதுக்கப்புறம் அவனுங்களை நான் லீட் பண்ணி ப்ராப்பரா ட்ரெயின் பண்ண போறேன் அப்படின்றான். அதுக்கு ஃபாக்ஸ் வந்து சிரிச்சிட்டு இன்ஸ்டன்டா நீ என்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் வேணா எடுத்துக்கோ, நீ பாட்டும் எங்கேருந்தோ வந்து என்ன போட்டு அடிச்ச அண்ட் இப்போ ட்வின்ஸையும் கேட்கற, என்ன நீ இப்ப என்ன பண்ண சொல்ற, அவனுங்களை நான் உன்கிட்ட கொடுத்துட்டு தனியா வெளில போனேன் அப்படின்னா என்ன அடிச்சே கொன்றுவானுங்க, அதுக்கு ஜஸ்ட் நீயே என்ன கொன்னுடு அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து என்ன உன்னை கொல்ல சொல்றியா வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காலை தூக்கி அவனோட வாயிலே ஒரு பஞ்சு கொடுக்குறான். அதை அவன் வாங்கின உடனே அவன் வாயில ரத்தம் வருது. நம்ம ஹீரோ வந்து வெல் நீ நல்லா பண்ண மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவனை போட்டு அடிக்கிறான். ஃபாக்ஸ் வந்து அடி வாங்கிட்டு நான் இங்க தான் சாக போறேனா, நான் சீரியஸ்லி சாக போறேன் அப்படின்றான். அப்ப நம்ம ஹீரோ அடிக்கிறத ஸ்டாப் பண்றான். ஃபாக்ஸ் வந்து என்ன கொல்லு அப்படின்றான். அவன் நீ எனக்கு சொன்னது சரியா கேட்கல அப்படின்றான். ஃபாக்ஸ் வந்து அவனோட பேச்சை அப்படியே மாத்திட்டு நான் வந்து உன்கிட்ட கீயை கொடுத்துறேன்னு சொன்னேன், ப்ளீஸ் என்ன கொல்லாத அப்படின்றான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து சிரிச்சிட்டு சோ இப்படிதான் ஒருத்தன் அவனோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கெஞ்சுவானா அப்படின்றான். அதுக்கு ஃபாக்ஸ் வந்து சின்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால நான் பொலைட்டா கேக்குறேன் அப்படின்றான். இப்போ நம்ம ஹீரோ அவனை புடிச்சு அப்படியே வெளில தூக்கி வீசுறான். அவனுங்க ரெண்டு பேரும் பிக் பிரதர் அப்படின்னு அவனை கூப்பிடுறானுங்க. நம்ம ஹீரோ வந்து வாட்டர் ஜோக் அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்றான். இந்த ரெண்டு பேரும் அந்த ஃபாக்ஸ் கிட்ட போய் பிக் பிரதர் நீ தோத்துட்டியா, நீ ரீலி தோத்துட்டியா அப்படின்றானுங்க. அதுக்கு ஃபாக்ஸ் வந்து ஆமா நான் தோத்துட்டேன், இதுக்கப்புறம் லீஜன் தான் உங்களுடைய பிக் பிரதர் அப்படின்றான். மனசுக்குள்ள ஷெட் இது ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு, நான் அழுதுருவேன், பட் இந்த முட்டாளுங்க இந்த கம்ப்ளிங் டென்ட்ல இருக்கிறத விட அந்த கேலக்ஸி மெர்ச்சன்ட் குரூப்ல
குரூப் வந்து அவங்களுக்கு ப்ராபப்ளி பெட்டர் பிளேஸா தான் இருக்கும். ஆனா அவனுங்க இத்தனை நாள் என்னையே ஃபாலோ பண்ணதுனால அவனுங்க கூட நான் ரொம்ப அட்டாச் ஆயிட்டேன் அப்படின்றான். பட் அந்த குண்டனுங்க எதுவும் பெருசா கவலைப்படாம எங்களுக்கு புரியுது, ஃபாக்ஸை பார்த்து நீங்க இது வரைக்கும் எங்களுக்கு பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்றானுங்க. அவனுங்களை பார்த்து மனசாட்சியே இல்லாத மொட்டை பேஸ்டர்ட்ஸ் அப்படின்றான். இப்ப அப்படியே தனியா நடந்து வர மேல ஆன்சிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆளுங்களை நம்பாதன்னு சொன்னது தப்பாகல அப்படின்றான். அப்ப அவன் அப்படியே மேல வரும்போது அங்க உள்ளவனுங்க எல்லாம் இது பாய்சனஸ் ஃபாக்ஸ் தானே, ஆமா இது பாய்சனஸ் ஃபாக்ஸ் தான், அவன் கூட இருக்கிற ட்வின்ஸ் இப்ப இல்ல, ஆமா மேபி இப்ப அவனை நம்ம பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவன் முன்னாடி போய் நிக்கிறானுங்க. ஃபாக்ஸ் வந்து அவனுங்க எல்லாரையும் பார்த்துட்டு இன்னும் பேஸ்டர்ட்ஸ் என்ன சுத்து போடுறீங்களா, நான் வந்து பாய்சனஸ் ஃபாக்ஸ், உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க பேசுறதை நிறுத்திட்டு வாங்கடா அப்படின்றான். அவனுங்களும் வந்து இந்த ஃப்ரீக் ஓவரா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போறானுங்க. அவனுடைய மனசுல நான் சீரியஸா இன்னைக்கு சாக போறேன், இந்த லீஃப் ஆன் சன் ஆஃப் அ பீச் வந்து எனக்கு கொஞ்சமாவது சாஃப்டா அடிச்சிருக்கணும் அப்படின்றான். அப்ப அவன் மேல அடி படுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து அவனுங்க எல்லாரையும் அடிக்கிறான். அவனுங்க எல்லாரையும் பார்த்து அந்த ட்வின்ஸ் அவன் கூட இருக்கிற வரைக்கும் நீங்க அவனை கண்ணால கூட பார்க்கல, இப்ப ஜஸ்ட் அவன் தனியா வந்த உடனே அவனை எல்லாரும் கொல்ல துடிக்கிறீங்க, தென் அப்படின்னா நீங்க என்கிட்ட வாங்க, நான் நல்லா தான் இருக்கேன், உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு ஹானரே இல்ல அப்படின்றான். எவனும் வந்து நம்ம ஹீரோவை எதிர்க்கல. ஃபாக்ஸ் வந்து நம்ம ஹீரோவை திட்டிட்டு இப்ப கூலா ஆக்ட் பண்ற, எனக்கு அனாயிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப இந்த ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ கூட இந்த கோல்ட் எல்லாம் எடுத்துட்டு போறானுங்க. அப்ப அதுல ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோவை கூப்பிடுறான். அவன் என்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவனுங்க பாய்சனஸ் ஃபாக்ஸை நீங்க உயிரோட விட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றானுங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அவனுங்களை பார்த்துட்டு இந்த கம்ப்ளிங் டென்ட்ல உள்ள எல்லாருமே ஏன் இந்த ட்வின்ஸ் வந்து ஆல்வேஸ் இந்த பாய்சனஸ் ஃபாக்ஸை ஃபாலோ பண்றாங்கன்னு திங்க் பண்ணுவானுங்க. சில பேர் வந்து அவனுங்களை ஸ்லேவா வாங்கியிருப்பான்னு சொல்லுவானுங்க. அண்ட் இன்னும் சில பேர் அவனை பயத்தினால ஃபாலோ பண்றானுங்கன்னு சொல்லுவானுங்க. ஈவன் நானும் அதை தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ அவங்களை பார்க்கும்போது அவனுங்க ஸ்லேவும் கிடையாது அண்ட் பயத்தினாலையும் பண்ணலன்னு தோணுது. ஈவன் இந்த செகண்ட் லைஃப்லயும் ஸ்டில் சில பேரோட மனசை எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றான். அப்ப அவனுங்கள ஒருத்தன் பின்னாடில இருந்து வேவ் பார்த்துட்டு நோவே அது லீஜுனா அப்படின்றான். நெக்ஸ்ட் சீன்ல கேலக்ஸி மெர்ச்சன்ட் குரூப்பை காட்டுறாங்க. யூனா மெர்ச்சன்ட் குரூப்போட இன்னொரு பேர் தான் வந்து கேலக்ஸி மெர்ச்சன்ட் குரூப். அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேர்ட் பிரதர் நடந்து போறான். சீரியஸ்லி எப்ப இந்த லீஜன் திரும்ப வந்தானோ அன்னையிலேருந்து ஒரு சிங்கிள் டே கூட பீஸ்ஃபுல்லான டேவா இல்ல. ஜஸ்ட் 2 நாளைக்கு முன்னாடி அவன் கூட டன் ஆஃப் பணத்தை எடுத்துட்டு வந்தான். அண்ட் இப்ப அவன் கூட 2 குண்டனையும் கூட்டு வந்திருக்கான். அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்றான். அப்ப அந்த இடமே வந்து திடீர்னு அதிர்து. என்னாச்சு அப்படின்னு பாக்குறான். அங்க எஸ்காட் வந்து ஒரு குதிரை வண்டியை ஓட்டு வரான். அது உள்ள நிறைய பொருட்கள் இருக்கு. செகண்ட் பிரதர் வந்து வண்டியை எங்கேயே விடு, பொருட்களை எடுத்துட்டு போகும்போது பார்த்து எடுத்துட்டு போ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றான். தேர்ட் பிரதர் வந்து வேகமா ஓடி செகண்ட் பிரதர் இதெல்லாம் என்னது அப்படின்னு பாக்குறான். ஓ இது எல்லாமே வந்து ரேர் எலெக்சர்ஸ், ஈவன் பெரிய பெரிய ஆளுங்களே வந்து இதெல்லாம் வாங்குறதுக்கு லைன்ல நிப்பாங்க அப்படின்றான். செகண்ட் பிரதர் வந்து அதெல்லாம் அப்படின்னு சொல்ல வரான். அப்ப அவனுடைய அப்பா வந்து அதெல்லாம் நான் தான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்றான். செகண்ட் பிரதர் வந்து ஃபாதர் ஏன் வெளில வந்தீங்க, ஸ்டில் உங்க ஹெல்த் இன்னும் சரியாகல அப்படின்றான். அதுக்கு அவன் வந்து ஐ எம் ஃபைன், நான் இப்ப கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன்றான். தேர்ட் பிரதர் வந்து ஃபாதர்னு கூப்பிட்டு இந்த எலெக்சர்ஸ் எல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, மனசுக்குள்ள இந்த லீஜோன் பிராட் வந்து ஒரே ஒரு எலெக்சர் தான் கேட்டான். பட் ஃபாதர் வந்து இவ்வளோ தரம் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னா அவர் எனக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்காரு போல அப்படின்றான். அதை அவன் நினைச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட கனவுல மண்ணள்ளி போற மாதிரி அவனோட அப்பா வந்து இது எல்லாமே அவனுடைய பிரதருக்கு அப்படின்றான். தேர்ட் பிரதர் வந்து பிக் பிரதர்க்கா இது எல்லாமே அப்படின்றான். அவனுடைய ஃபாதர் வந்து ஆமா, யூ திங்க் ஒரு எலெக்சர் வந்து நம்மளுடைய ஃபேட்டை சேஞ்ச் பண்றதுக்கு போதும்னு நினைக்கிறியா, இந்த யூகோ ஃபேமிலி அண்ட் இம்மார்டல் கிளான் கிட்ட நம்ம இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணதை கன்சிடர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸே கிடையாது. அண்ட் ஆல்சோ நான் வந்து நம்மளுடைய ரீஜனல் பிரான்ச்சோட ஹெட்ஸான நான் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிரேட் மெர்ச்சன்ட்ஸ்க்கு லெட்டர் சென்ட் பண்ணேன். அவங்க கிட்ட நம்மளுடைய கம்பெனியோட கிரைசிஸை ஓவர் கம் பண்றதுக்கு ஹை குவாலிட்டியான எலெக்சர்ஸை வந்து பல்கா பை பண்ண சொன்னேன். சின்ஸ் நம்ம கம்பெனி ஃபால் ஆச்சு அப்படின்னா அவனுங்களும் வந்து சஃபர் ஆவானுங்க. சோ அவனுங்க அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பை பண்ணியிருக்கானுங்க. அந்த எஸ்காட் கேப்டன் ஹாங்குவை நம்ம கம்பெனிக்கு கூட்டு வந்தது என்னோட தப்பு தான். சோ நான் அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது கிளீன் அப் பண்ணல அப்படின்றான். வைஸ் கேப்டன் வந்து லார்ட் இது வைஸ் டிசிஷன், எக் மாஸ்டர் ஷோர் கிரேட் வாரியரா ஆவாரு அப்படின்றான். செகண்ட் பிரதரும் வந்து அப்சல்யூட்லி பிக் பிரதர் ரியலி அமேசிங் அப்படின்றான். லார்ட் வந்து வைஸ் கேப்டனை கூப்பிட்டு ரொம்ப நன்றி, இதுக்கப்புறம் நீ அவனை ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவான்னு நம்புறான்றான். வைஸ் கேப்டனும் அஃப்கோர்ஸ் என்கிட்ட விடுங்க அப்படின்றான். நம்ம தலைவன் வந்து பட் ஸ்டில் அப்படின்றான். அவன் சொல்றது எதையும் காதுல வாங்காம அவனுடைய ஃபாதர் வந்து சிரிச்சிட்டு இது வந்து கிரேட் அண்ட் பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நான் என்னுடைய ஹோல் லைஃப்ல சேவ் பண்ணி வச்ச எல்லா மணியும் ஃபைனலா ஸ்பெண்ட் பண்றதுக்கான டைம் வந்திருக்கு அப்படின்றான். இதை கேட்டு நம்ம தலைவன் ஆச்சரியமாகறான். அப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் சீனை காட்டுறாங்க. நம்ம தேர்ட் பிரதர் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இதுக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சு பாக்குறான். அவன் அப்பயே வந்து அவனுடைய ஃபாதரை கூட்டு கேட்டிருப்பான், அப்ப எனக்கு எலெக்சர் இல்லையா அப்படின்னு. அதுக்கு அவனுடைய ஃபாதர் வந்து உனக்கு ரீலி தேவையா அப்படின்னு இருப்பான். தலைவன் அதை நினைச்சு டென்ஷன் ஆகிட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ஆல்வேஸ் லீஜோன் லீஜோன் லீஜோன், ஏன் அவனுக்கு மட்டும் இவ்வளோ எலெக்சர்ஸ் அண்ட் எனக்கு ஒண்ணுமே இல்ல, யூ பேஸ்டர்ட்ஸ் எப்படி நீங்க என்ன கீழ் நோக்கி பாப்பீங்க, டேமட் அவன் ரிகவர் ஆயிட்டு இருக்கும்போது என்ன கைண்ட் ஆஃப் மிராக்கலை அவன் என்கவுண்டர் பண்ணான்னு தெரியல அப்படின்றான். அவன் அப்படியே சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் பின்னாடி ஒருத்தன் வேகமா ஓடி வந்து அவனை தள்ளி விட்டு நான் நடந்துட்டு இருக்கேன் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். நம்ம தலைவன் வந்து இவன் ஏன் நடந்து போறான்னு சொல்றான்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து அவன் பின்னாடி பெரிய கல்லை கட்டிட்டு அவன் காலு கையில வெயிட்ட கட்டிட்டு ஓடுறான். தேர்ட் பிரதர் வந்து அவனை பார்த்துட்டு இந்த காய் வந்து ரியலி ஹார்ட் ஒர்க் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுடைய ஸ்வாட் அவன் கையில எடுத்துட்டு அந்த ஹாங்கு வந்து நம்ம ஹீரோ மேல கடைசியா யூஸ் பண்ண அந்த ஸ்வாட் மூவை பிராக்டிஸ் பண்றான். அவன் பிராக்டிஸ் பண்ணும்போது அப்படியே சொல்றான், அந்த ஹாங்கு வந்து அவனை அட்டாக் பண்ணும்போது என்னோட பிரதர் வந்து அவனுடைய மூவ் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டப்பு
டப்புன்னு அவன் கிட்ட வந்து கீழே குனிஞ்சு அவனோட ஜால கிளீனான ஒரு இட்ட கொடுத்தான். அப்படியே அந்த மொத்த விஷயம் வந்து அவனோட மண்டைக்கு வருது. ஜஸ்ட் அது அவன மாதிரியே ஃபீல் ஆகல அப்படின்றான். அப்ப டப்புன்னு நம்ம ஹீரோ அவன் கிட்ட வரான், என்ன ஆச்சு அப்படின்னு. அப்ப தேர்ட் பிரதர் டப்புன்னு பயந்துட்டு, நீ என்ன பயம்படுத்திட்ட டேம் பேஸ்டர்ட், டப்புன்னு பேச்ச மாத்திட்டு, இல்ல பிரதர் எதுக்கு நீங்க வந்திருக்க, நீ வாக் பண்ணலையா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து நான் முடிச்சிட்டேன், இஃப் நீ அனலைஸ் பண்ண போற அப்படின்னா அட்லீஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதானே, நீ வந்து அந்த ஹாங்குவோடைய ஃபைனல் மூவை பிரிட்டி வெல்லா காப்பி பண்ணிட்ட, இப்போ உன்னோட சோடா யூஸ் பண்ணி அதை ரிப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுன்றான். நம்ம தலைவன் வந்து ஹோ நீ ஹோல் டைம் என்ன வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சோடா எடுத்து அந்த டெக்னிக்கை ரிப்பீட் பண்றான். மனசுக்குள்ள ஜஸ்ட் நோ நான் பிரிட்டி வெல்லா பண்ண அப்படின்னு அவனே சொல்லிக்கிறான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு யா சூப்பர், அந்த ஹாங்கும் வந்து இவ்வளவு கேவலமா தான் அந்த ஸ்டாப் டெக்னிக்கை யூஸ் பண்ணா அப்படின்றான். தேர்ட் பிரதர் அதை கேட்டு வாட் நீ எப்படி அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறான். அப்ப நம்ம ஹீரோ அவனை டப்புன்னு பஞ்ச் பண்ண போறான். தேர்ட் பிரதர் வந்து லாஸ்ட் செகண்ட்ல அவனோட சோடா யூஸ் பண்ணி பிளாக் பண்றான். நம்ம ஹீரோ வந்து ஜஸ்ட் நோ உன்னோட கார்டை நீ டவுன் பண்ணிட்ட அப்படின்றான். தேர்ட் பிரதர் வந்து வாட் தி ஹெல் அப்படின்றான். நம்ம ஹீரோ அவன் கிட்ட பறந்து போய் ஒன்ஸ் நான் உன் கிட்ட க்ளோஸ் டிஸ்டன்ஸ் வந்த உடனே நீ பயந்து போய் ஜஸ்ட் உன்னை நீ டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுற அப்படின்றான். தேர்ட் பிரதர் வந்து இந்த சைக்கோ இவனுக்கு என்ன ஆச்சு, வெயிட் பிரதர் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்றான். பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்கற மாதிரி தெரியல. தேர்ட் பிரதரும் நான் சொல்றது அவன் கேட்க போறது இல்ல, என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சோடா எடுத்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அப்ப டப்புன்னு நம்ம ஹீரோ மறைஞ்சிடறான். இவன் எங்க அப்படின்னு தேடுறான். நம்ம ஹீரோ டப்புன்னு அவன் பின்னாடி வந்து when people வந்து அவங்களுடைய கண்ட்ரோலை லூஸ் பண்ணும்போது அண்ட் பின்னாடி தள்ளப்படும் போது அவங்களுடைய பெஸ்ட் ட்ரம் கார்டை யூஸ் பண்ணணும்னு நினைப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மூஞ்சிக்கு நேரம் அவனுடைய பஞ்சை நிறுத்துறான். தலைவன் வந்து அதோட பிரஷர்லேயே கீழே வந்துட்டு நான் ஆல்மோஸ்ட் இப்போ செத்துட்டேன் அப்படின்றான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து ஸ்டாபிங்கோட ஹிட் ரேட் வந்து ஸ்லாஷிங்கோட கம்மி தான், பிளஸ் அந்த யாங்கு யூஸ் பண்ண அந்த 3-fold டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் வந்து ஒன் ஸ்ட்ரைக் கில் டெக்னிக், அதனால தான் அவனுடைய ட்ரஸ்ட்டை யூஸ் பண்ணும்போது அவன் காஷியஸா இருந்தான். அண்ட் நான் அப்போ கொஞ்சம் ஃபாஸ்டரா மூவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் அவுட்கம் வந்து ஆல்ரெடி டிசைட் ஆயிருக்கும் அப்படின்றான். தேர்ட் பிரதர் இதை கேட்டு வாய்ப்பே இல்லை அப்படின்றான். நம்ம ஹீரோட மனசுல ஆனஸ்ட்லி இதுவே என்னோட பாஸ்ட் லைஃபா இருந்தது அப்படின்னா ஈவன் அந்த ஹாங்கு சோட டிராப் பண்றதுக்கு கூட நான் டைம் கொடுத்துருக்க மாட்டேன். பட் என்னோட கரண்ட் பாடி வந்து என்னோட ஃபிஸ்ட் கிங் டேஸை கம்பேர் பண்ணும்போது ஈவன் ஆஃப் ஸ்ட்ரென்த் கூட என் டைப் இல்லை. ஸோ தேர் இஸ் நோ வே அந்த ஹாங்குவை கொன்னது எனக்கு கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபை ஆகல. ஈவன் நான் ஃபிஸ்ட் கிங்கா இருக்கும்போது கூட சில பேரை சப்பாஸ் பண்றதுக்கு நான் தவறிட்டேன். பட் இந்த டைம் நான் விட மாட்டேன், நான் முத இருந்ததை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கர் ஆக போறேன் அப்படின்றான். அப்ப மேடு வந்து யங் மாஸ்டர் உங்களை பார்க்க விசிட்டர் வந்திருக்காங்க அப்படின்றா. நம்ம ஹீரோ எனக்கு புரியுது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில ஒரு அடி அடிச்சுட்டு போறான். அவன் எதுக்கு இப்ப என்ன நீ அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அழறான். இப்ப அப்படியே வந்து வராண்டாவை காட்டுறாங்க. அங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்தவன் வந்து சீரியஸ்லி ஸ்டூபிட் மாதிரி வளராத, லீஜோனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும் நீ நம்பறியா, அவன் ஒன்லி பொண்ணுங்களை பத்தி தான் கவலைப்படுவான், அவன் ஃபைட்டரா ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றான். இவனும் வந்து நான் என்னோட கண்ணால பார்க்கல அப்படின்னா நானும் நம்புவேன்னு நினைக்கிறியா, நான் வந்து அன்னைக்கு நைட்டு தனியா குடிச்சிட்டு அந்த கம்ப்ளிங் டென்ட்டை பாஸ் பண்ணி போனேன். அப்ப நம்ம லீஜோன் வந்து அந்த 2 குண்டனுங்களை கூட்டு இந்த பொருட்கள்லாம் வந்து யூனா மெர்ச்சன்ட் குரூப்புக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னான். நான் அந்த வாய்ஸை கேட்ட பிறகுதான் அது லீஜோன்னு எனக்கு புரிஞ்சுது. பட் அவனை நான் சரியா பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு வாந்தி வந்துருச்சு. வென் நான் எடுத்துட்டு அவனை தேடும் போது அவன் காணோம் அப்படின்றான். பக்கத்துல உள்ளவன் இதனால தான் உன்னை யாருமே நம்பல அப்படின்றான். அவன் பக்கத்துல உள்ளவன் நீங்க பேசினது போதும், அதுக்கு தானே நம்ம அவனை பார்க்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கிற ரூம் கதவை திறந்து நம்ம யங் மாஸ்டர் ஸ்டில் சேமா தான் இருப்பாரு அப்படின்றான். அப்ப நம்ம ஹீரோவும் பாடி கார்டும் வந்து இன்டென்ஸ் லுக்கோட அவனுங்களை பாக்குறானுங்க. அதை பார்த்த உடனே அவனுங்க ஸ்டாப் ஆயிட்டு கதவை சாத்திட்டு மெய்ட கூட்டு அது ரியலி யங் மாஸ்டரா இல்லனா லார்டு வந்து புதுசா ஒருத்தன் அடாப்ட் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு மெய்டு வந்து அது டெஃபினெட்லி எங்க யங் மாஸ்டர் தான் அப்படின்றா. இன்னொருத்தவன் வந்து நான் லாஸ்ட் நைட் அதிகமா குடிச்சதுனால எனக்கு தப்பா ஏதாவது தெரியுதா அப்படின்றான். அவன் பக்கத்துல உள்ளவன் சோ ரியலி நான் அவனை தான் பார்த்திருக்கேன் அப்படின்றான். இவன் வந்து இது டூ மச் டிஃபரெண்ட், இவன் ரியலி நம்ம பிரான்ச்சோட 4 பில்லர்ஸ்ல ஒருத்தனான லீஜோனா அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோ டப்புன்னு கதவை திறந்து மெய்ட கூட்டு இந்த ட்வின்ஸை வந்து காமன் டைனிங் ஹாலுக்கு கூட்டு போ, அவனுங்க அதிகமா சாப்பிடுவானுங்க, சோ அவனுங்க கேட்கறத கொடு அப்படின்றான். அவ ஓகேன்னு சொல்லிட்டு அவனுங்களை கூட்டு போறா. அப்ப இந்த 3 பேரும் நைஸா எஸ்கேப் ஆக பாக்குறானுங்க. நம்ம ஹீரோ வந்து அண்ட் நீங்க ஏன் வெயிட் பண்றீங்க உள்ள வாங்க அப்படின்றான். அவனுங்க பயந்துகிட்டு யாராவது எங்களை சேவ் பண்ணுங்க அப்படின்றானுங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.